ஆதி காலத்தின் இருள் சூழ்ந்த காலத்துல ஒரு அபூர்வ சக்தி ஒன்று பிறந்தது. முனிவன் விஸ்ரவனுக்கும் அசுரகுல பெண்ணான கைகாசிக்கும் பிறந்த அந்த குழந்தை உலகம் பயப்படும் பெயராக மாறியது. அவன் ராவணன். அவன் சாதாரண அசுரன் அல்ல. வேதங்களை கற்றவன், சாஸ்திரங்களை வென்றவன், அறிவால் உலகத்தை ஆள விரும்பியவன். அவன் 10 தலை கொண்டவன் அல்ல, 10 மடங்கு அறிவை கொண்டவன். அதிகாரத்திற்காக அல்ல, அமரத்துவத்திற்காக அல்ல, சிவபெருமானின் அருளுக்காக தன் உயிரையே பலியிட்டான். ஒன்றன் பின் ஒன்றாக தன் தலைகளை அர்ப்பணித்தான். அந்த பக்தி தேவலோகத்தையே நடுங்கச் செய்தது. ராவணனின் பக்தியால் மகிழ்ந்த சிவன் அவனுக்கு அளவற்ற சக்தியை வழங்கினார். அந்த தருணம் முதல் ராவணன் ஒரு அரசன் மட்டுமல்ல, அடக்க முடியாத சக்தியாக மாறினான். பொன்னால் கட்டப்பட்ட நகரம், அலைகளால் சூழப்பட்ட பேரரசு. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவன் இலங்கையின் பேரரசன் மகா ராவணன். போர் ஆற்றல் மிக்கவன் மட்டுமல்ல, இசையிலும் வல்லவன். வீணையை இசைத்தவன், ஜோதிடத்தை அறிந்தவன், ஆயுர்வேதத்தை எழுதியவன், அறிவும் ஆற்றலும் சேர்ந்த அரசனவன். வானத்தை கூட வென்றான். குபேரனின் புஷ்பக விமானத்தை கைப்பற்றினான். மேகங்களின் மேல் பறந்தான். 3 உலகங்களையும் நடுங்க வைத்தான். அவன் வில்லன் அல்ல, வீரன். அவன் அசுரன் அல்ல, அறிஞன். வரலாறு அவனை எதிரியாக நினைத்தாலும் காலம் அவனை ஒரு மாபெரும் அரசனாக நினைவில் வைத்திருக்கிறது.